வணக்கம். டிவிகே எம்எல்ஏ ஆர்.எஸ். முருகன் மீதான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை இந்த ஆதாரங்களின் தொகுப்பு மூலம் இன்னைக்கு நாம அலச போறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஊழல் தடுப்பு அமைப்புகளின் அறிக்கைகள் சுட்டிக்காட்டும் அந்த மர்மமான காலவரிசைய இப்ப நாம டீகோட் பண்ணலாம். சாதாரண சிறு கான்ட்ராக்டரா வாழ்க்கையை தொடங்கின இவர் எப்படி திடீர்னு பிரம்மாண்டமான 4 வழி நெடுஞ்சாலை திட்டங்களை எல்லாம் வாங்கினார்? அரசியல் பிரமுகர் ஓ பன்னீர்செல்வத்துடனான நெருக்கம் அப்புறம் அவங்களோட ஒரே சமூக பின்னணி தான் இந்த அசுர வளர்ச்சிக்கு காரணம்னு சொல்றாங்க. அதிமுக ஆட்சியில டெல்லி வரை நீண்ட இவரோட தொடர்புகள் அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம்னு விமர்சகர்கள் கடுமையா சாடுறாங்க. அடுத்தடுத்து பாருங்க. முதல்ல அதிமுக, அப்புறம் திமுக, கடைசியா தவகைன்னு இவரோட அரசியல் பயணம் வியக்கத்தக்க வகையில மாறியிருக்கு. இப்போ அறப்போர் இயக்கம் அம்பலப்படுத்திய திருநெல்வேலி சுரங்க முறைகேடு குறித்த அதிர்ச்சியூட்டும் குற்றச்சாட்டுகள் பக்கம் நம்ம கவனத்தை திருப்புவோம். இவரது மனைவி சிந்து பெயரில் சட்டப்பூர்வமாய் இயங்கி வந்த ஒரு கல்குவாரி அதிகாரிகளோட கடுமையான ஆய்வுக்கு உள்ளாச்சு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அனுமதிக்கப்பட்ட அளவை விட 96,000 கனமீட்டர் கனிம வளங்கள் அங்க சட்டவிரோதமா கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இந்த மாபெரும் சட்டவிரோத சுரங்கப்பணி சேரன் மகாதேவி சார் ஆட்சியரோட அதிகாரப்பூர்வ அறிக்கையில மிக தெளிவா ஆவணப்படுத்தப்பட்டு உறுதியாகியிருக்கு. இதோட விளைவு, இந்த பிரம்மாண்டமான சட்டவிரோத செயலுக்காக இவருக்கு 5.7 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதுதான் அதிர்ச்சியான தகவல். நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறை ஒப்பந்தங்கள்ல அதிக கட்டணம் காட்டியது, அப்புறம் தரமற்ற வேலைகள் செய்ததாவும் அவர் மேல தொடர் சந்தேகங்கள் எழுப்பப்பட்டுச்சு. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் 2026 தேர்தலுக்கு முன்னாடி அவர் தவேகவில் சீட் கேட்டப்போ ஒரு மிகப்பெரிய அரசியல் புயலையே உருவாட்டுச்சு. அறப்போர் இயக்கத்தோட ஜெயராம் வெங்கடேசன் இவருக்கு தேர்தல்ல போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டான்னு தவைக தலைமைக்கு நேரடியாவே எச்சரிக்கை விடுத்தார். 2026 தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாவும் அவர் மேல புது புகார்கள் தொடர்ச்சியா எழுந்தது. இத்தனை புகார்கள், அறிக்கைகள் வந்த போதிலும் கடைசியா அவர் திருநெல்வேலி தொகுதியில எம்எல்ஏவாக வெற்றி பெற்றிட்டார் என்பதுதான் உண்மை. வியாபாரம், அரசியல், ஊழல்னு இணையும்போது அரசியல் பொறுப்புணர்வு எங்க போகுது? இது நம்ம மாநிலத்தோட எதிர்காலத்தை எப்படி பாதிக்கும்? நீங்களே சிந்தியுங்கள்.